கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். இங்கே நான் ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ அமைதியான இடம் பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டது. அப்படியாப்பட்ட இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த இயேசுவானவர் உங்களை தன்னோட பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். அப்படியாப்பட்ட இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனாலே உங்களோடு அவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன், பிரகாசிக்க செய்கிற தேவன், இருளை போக்குகிற தேவன், பாவத்தை மன்னிக்கிற தேவன். நீங்கள் தூரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த மயில் போகிறது, மயில் போகிறது பார்க்கலாம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், வனாந்தரத்தில் எப்படியோப்பட்ட மிருகங்களெல்லாம் வாழுகிறது. ஐந்தறிவு உள்ளது. அதெல்லாம் தேவன் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார். 6 அறிவு கொடுத்த தேவன் அந்த 6வது அறிவை ஆண்டவராகிய இயேசுவை யார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்த வரதானம். மிருகங்களுக்கு இல்லாதது, பறவைகளுக்கு இல்லாதது, பட்சிகளுக்கு இல்லாதது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தேவன் தன்னோட இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்தியாவில் இருக்கிற வேதங்களும் சொல்லுகிறது. பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அவர் கரத்தை விரித்து உங்களை அழைக்கிறார். காய்ந்து போன மரம் போல் இருந்த என்னோடய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு ஒரு பசு மரத்தை போல மாற்றினார். பசுமையான மரம் அது கனி கொடுக்கும், அநேகருக்கு நெகிழ் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரமாக தேவன் நம்மை மாற்றுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் காய்ந்து போன மரம் போல் இருந்தால், இலை உதிரி போயிருக்கிற மரம் போல் இருந்தால், ஒன்றுத்துக்கும் உதவாத மரம் போல் இருந்தால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது மட்டுமல்ல, சொந்த பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ இடங்களில் இன்றைக்கும் மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள், பாவக்கட்டுகளில் இருக்கிறார்கள், சாபத்தில் இருக்கிறார்கள். இதோ இந்த காய்ந்து போன மரத்தின் போல் இருக்கிறார்கள். தூரத்தில் நாம் பார்க்கும்போது பசுமையாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட இருக்க வேண்டிய நாம் இந்த காய்ந்து போன மரம் போல் இருக்கிறோம். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா.